Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So நம்ம பார்க்க போகிற லெசன் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு. இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம லெசன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இந்த லெசனில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த லெசனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா புக்கை படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல காலனியத்துக்கு பிந்திய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. காலனியம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உள்ளே வராங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையா போராட்டம்லாம் நடக்குது. இந்தியாவை அடிமைப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தது டைரெக்டாக மாறுது. ஓகேங்களா? பிரிட்டன்லேருந்து நமக்கு டைரெக்டாக அந்த ஆட்சி அந்த இதெல்லாம் மாறுது அந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நமக்கு 1947 சுதந்திரம் கிடைக்கிது. சுதந்திரம் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் நாட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. அது வரைக்கும் இருந்த நிர்வாகம் வேறு. 1947 தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி புதுசாக பிறக்கிற குழந்தை மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நமது தேச தலைவர்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எப்படி சால்வ் பண்ணாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வந்தாங்க, மீட் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம். அதுதான் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியா அப்படிங்கிறது இந்த ஹெட்டிங் இருக்குது. ஓகேங்களா? காலனியத்துக்கு பிந்தைய இந்தியா அந்த ஹெட்டிங்லேயே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1947 அந்த பீரியடில் பிரிட்டிஷ் நம்மள்கிட்ட விட்டுட்டு போன நம்மளோட கண்ட்ரியை நம்மளோட தேச தலைவர்கள் எப்படி ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன். ஓகேங்களா? இப்போது இந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு என்ன இந்த லெசனில் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். எதுக்கு நம்ம இந்த இன்ட்ரடக்ஷனை சொல்கிறோம் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தில் இந்த லெசன்ஸை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம மேப் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த மேப்பை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா ஸோ இந்த லெசனில் மொத்தம் 17 பேஜ் இருக்குது. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மேப் ரிலேட்டடாக பார்த்துட்டாலே உங்களுக்கு ஓகே தான். அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக அந்த லெசனையே நம்ம ஸ்டோரியாக சொல்ல போகிறோம். அதை நல்லா நீங்கள் உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெசன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இதில் புக்கில் கொடுத்துருக்கிற அதே ஹெட்டிங் சப் ஹெட்டிங் 5 ஹெட்டிங் மூலிமா பார்க்க போகிறோம். பிரிவினையின் விளைவுகள், பிரிவினைனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது அரசமைப்பு உருவாக்கம், சுதேச அரசுகளின் இணைப்பு, மொழி அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு, இந்திய வெளியுறவு கொள்கை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்த ஹெட்டிங்கை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லெசனில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு மேப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த லெசன் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகிடும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிரிவினையின் விளைவுகள். இங்கிலாந்து பிரதமர் கிளமெண்ட் அட்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1947 பிப்ரவரி 20 ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் 1948 ஜூன் 30 அன்னைக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த திரும்பி வருவாங்க அப்படிங்கிறது மாதிரி அதாவது இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேறும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை விடுறாரு. அது என்றைக்குன்னா 1947 பிப்ரவரி 20 அன்னைக்கு லண்டன் பிரதமராக இருக்கக்கூடிய கிளமெண்ட் அட்லி இவர் தொழில் கட்சியை சேர்ந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வின் பண்ணதிலிருந்து அதாவது பிரதமராக வந்ததிலிருந்து இந்தியாவுக்கு சாதகமாக ஒரு செயல்படுறார். ஓகேங்களா? ஸோ அதன் விளைவாக 1947 பிப்ரவரி 20 ஒரு அறிவிப்பு கொடுறாரு. அது பார்த்தீங்கன்னா 1948 ஜூன் 30 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியேறும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக இந்தியாவுக்கு ஒரு வைஸ்ராய் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வைஸ்ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் மவுண்டன் பிரபு.
ஓகேங்களா. அந்த மவுண்டன் பிரபு யாருக்கு பதிலாக வந்து அரச பிரதிநிதியாக பதவிக்கு வராருன்னா வேவல் பிரபுவுக்கு பதிலாக அரச பிரதிநிதியாக பதவிக்கு வந்து வராரு. 1947 மார்ச் 22 பதவிக்கு வந்து வராரு. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ஒரு அறிக்கை வந்து விடுறாரு. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 1947 ஜூன் 3 வந்து ஒரு அறிக்கை வந்து என்ன சொல்கிறாருன்னா, அட்லி வந்து சொன்ன அந்த டேட் 1948க்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறத வந்து மவுண்டன் பிரபு வந்து சொல்கிறார். அது என்றைக்குன்னா 1947 ஜூன் 3. ஓகேங்களா. ஸோ அப்படி என்ன டேட்டில் கொடுப்பாங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15. இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, நம்ம சுதந்திர தினமாக கொண்டாடுறோம்ல, இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15. அந்த அன்னைக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறது மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, மவுண்ட் பேட்டன் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா. இப்படி சொன்ன டைமில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்சின்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு அரசுன்னே சொல்லலாம், இடைக்கால அரசு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக். ஓகேங்களா. முஸ்லீம் லீக் வந்து இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அந்தஸ்தில் வந்து இருக்குது. ஏன்னா முஸ்லீம்ஸ்லாம் வந்து இவங்களுக்கும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்துஸ் அப்புறம் முஸ்லீம்ஸ் அல்லாதவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா. அப்போது இந்த முஸ்லீம் லீக் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன முன் வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து தனி நாடு வந்து வேணும் அப்படிங்கிறது மாதிரி இது வந்து முன் வைக்கிறாங்க. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு மத நம்பிக்கை, அதாவது மதசார்பற்ற ஒற்றுமையான இந்தியா வந்து வேணும் அப்படிங்கிறது மாதிரி இவங்க வந்து முன்வைக்கிறாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டமும் எப்படி இருந்தது அப்படின்னா, சுதந்திரம் இந்தியாவுக்கு வந்து கொடுத்தா பிரிவினையோடு தான் வந்து கொடுக்கறது மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏன்னா முஸ்லீம் லீக் வந்து அங்கே அழுத்தம் கொடுத்துட்ருக்கு, எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ முஸ்லீம் கண்ட்ரி தனியாக வரும், இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ், அதுக்கு அடுத்தது சீக்கியர்கள், முஸ்லீம் அல்லாதோர். இந்த மாதிரி வந்து முஸ்லீம் அல்லாதோர்னால் என்ன, முஸ்லீம் இல்லாத மற்ற மதத்துக்காரவங்க, முஸ்லீம்ஸும் இருக்கலாம் இந்தியாவுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி வந்து, அதாவது பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிறது மாதிரி பிரிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு திட்டமாக இருக்குது. இந்த பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்துக்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறது இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த திட்டத்தை யார் வந்து முஸ்லீம் லீக் வந்து ஏற்கனவே ஏற்றுக்கிட்டாங்க, ஐஎன்சியும் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எவ்வளோ டைம் இருந்தது, அட்லி வந்து சொன்னது 1947 பிப்ரவரி 20 வந்து ஒரு அறிவிப்பு வந்து விடுறாரு. அப்போது 1948 ஜூன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து டைம் வந்து இருந்தது அட்லி சொன்னப்போ. ஆனால் மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்போ சொல்கிறாரு, 1947 ஜூன் 3 வந்து என்ன சொல்கிறாரு, 1947 ஆகஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து சுதந்திரம் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ டைம் கம்மியாக இருக்குது, ஜூன் 3னா ஜூலை ஆகஸ்ட்டு 2 மாதத்தில், ஒரு 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தனியாகவும் ஹிந்துஸ், அதாவது முஸ்லீம்ஸ் அல்லாதோர் தனியாகவும், ஓகேங்களா, பிரித்து தனி கண்ட்ரிஸ் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. ஓகேங்களா. ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ இப்போ வந்து என்னென்னா என்ன பண்ணுறாங்க, லண்டனில் ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து ஒரு ஃபேமஸான வழக்கறிஞராக வந்து எங்கே இருந்திருக்காரு, லண்டனில் வந்து இருக்கிறார். ஓகேங்களா. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர் சிரில் ராட்க்ளிஃப். ஓகேங்களா. சர் சிரில் ராட்க்ளிஃப், இந்த பேர்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ராட்க்ளிஃப். ஓகேங்களா. சர் சிரில் ராட்க்ளிஃப் இவர் வந்துட்டு பிரிவினை பண்ணுறது, அதாவது என்னென்னா அந்த பார்டர்ஸை வந்து அவர் வந்து பிரித்து இந்த கண்ட்ரிஸ் வந்து பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு வந்து ஃபாரின்லேருந்து வராரு. ஓகேங்களா. இந்த சர் சிரில் ராட்க்ளிஃப் வந்து பார்த்திங்கன்னா
திறமையானவர் தான், வழக்கறிஞர் சட்ட சம்மந்தமாக வந்து அவர் வந்து ரொம்ப திறமையானவர் தான். ஆனால் இந்தியாவை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே இந்தியாவில் என்ன சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும் எதுவுமே தெரியாது. இவர் எதுக்கு வராருன்னா, இந்திய வரைபடத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு பாகிஸ்தான் தனியாக இந்தியா தனியான்னு சொல்லிட்டு அந்த பார்டர்ஸை வந்து சரி பண்ணுறது மாதிரி வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக புதிய வரைபடம் வந்து போட்டு தரத்துக்காக வந்து வராரு. அதுக்கு அடுத்தது 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் 2 அரசமைப்பு நாடுகளிடம் வந்து என்ன ஒப்படைக்கப்படுது அப்படின்னா, அவரோட உருவாக்கிய அந்த வரைபடத்தோட அடிப்படையில் எல்லைகளை நீங்களே வந்து பிரிச்சிங்கப்பா, எல்லைகளை வந்து நீங்களே தான் வந்து எல்லையை வந்து வச்சுக்கணும். நாங்கள் வந்து என்னென்னா இந்தந்த இடம் வந்து இந்தியாவுக்கு, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். அப்புறம் எல்லைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும், நீங்கள் வந்து காமனாக பேசி இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது மாதிரி அவங்க வந்து இருக்காங்க. இப்போது சார் சிரில் ராட்க்ளிஃப் வந்து எந்த அன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வராரு? 1947 ஜூலை, ஓகேங்களா, ஜூலை 8 வந்து இந்தியாவுக்கு வராரு, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட வரைபடத்தை நேராக போய் நம்ம வந்து பார்த்து அதுக்கு அடுத்தது என்ன சூழ்நிலை இருக்குது, மெஜாரிட்டியாக வந்து எந்த ரிலிஜன் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது, அப்புறம் அவங்கள்ட்ட கருத்து கேட்குறது, அதுக்கெல்லாம் வந்து டைமே வந்து இல்லை. இந்த இடத்துல சுதேச அரசுகள் அப்படிங்கிறது 500க்கும் மேற்பட்ட சுதேச அரசுகள் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. சுதேச அரசுகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு மேப் வந்து பார்ப்போம், அப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா இந்த பிரிவினையின் விளைவுகள் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ அப்போது இதுக்கெல்லாம் டைமே கிடையாது, ஏன்னா ஜூலை 8 ஆகிடுச்சு. நம்ம ஆகஸ்ட் 15க்கு நம்ம என்ன பண்ணணும், மேப்பை வந்து போட்டு இதுதான் இந்தியா, இது வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து இருக்கார், ஓகேங்களா. ஸோ எந்தெந்த ஏரியாவில் அதிகமான ஒரே மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து எதை வச்சு பிளான் பண்ணுறாங்கன்னா, 1941 நடந்த மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த அடிப்படையில் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்ததுன்னா, அப்போது உலகத்தில் 2ஆம் உலகப் போர் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த சமயத்தில் இந்த கணக்கெடுப்பு எடுத்ததுனால அது வந்து சரியாக வந்து வராது, சரியாக வந்து இருக்காது, ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்தும் 1941 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை பொருட்படுத்தி எந்தெந்த ஏரியாஸில் ஒரே ரிலீஜன்ஸ் வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பிரிக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம மேப்பில் வந்து பார்ப்போம். இந்த மேப் தான் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து எப்போனா 1947க்கு முன்னாடி இருந்த மேப்பு. ஸோ அந்த டைமில் வந்து இருந்த மேப்பு, இந்தியாவோட மேப்பு, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பஞ்சாப் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பஞ்சாப் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இந்த பெங்கால். ஸோ இதுதான் வந்து இந்த ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் வந்துட்டு பிரித்து வந்து பாகிஸ்தான் என்ன, இந்தியா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுவார். அதுக்கு அடுத்தது சுதேச அரசுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அதை நம்ம வந்து மேப்பில் சொல்கிறத சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யுனைடெட் ப்ரொவின்சி, சென்ட்ரல் ப்ரொவின்சி, அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் பிரசிடென்சி, இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. அப்புறம் வந்து இந்த மைசூர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மைசூர் நிஜாம், ஹைதராபாத் நிஜாமு, இந்த மாதிரி ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் நிஜாம் இவங்களோட ஆட்சி பொறுப்பில் வந்து இருந்தது. தனித்தனி குட்டி குட்டி அரசுகள், ஓகேங்களா. அதாவது இவங்கெல்லாம் வந்து அப்போவே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் பிரிட்டிஷோடையும் இருப்பாங்க, ஆனால் வந்து இந்த அவங்களோட கட்டுப்பாட்டில் தனியாக வந்து அவங்க வந்து ஒரு அரசர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டி அரசர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருந்த பகுதி வந்து தனித்தனியாக வந்து அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது தான், இதெல்லாம் தான் வந்து சுதேச அரசுகள், ஓகேங்களா. இந்த சுதேச அரசுகளை வந்து ஒருங்கிணைக்கும் பணியும் வந்து நடக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ராட்க்ளிஃப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேப் வந்து 1941 மக்கள் தொகை அடிப்படையில் இது பார்ட்டிஷன் வந்து பிரித்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் இருக்குது, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த மேப்புக்கும் வந்து நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் வந்து புரியும், ஓகேங்களா. நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் இதை வந்து 2ஆக வந்து பிரிக்கிறாங்க, வங்காளத்தையும் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மேப்பு வந்து இப்போ உங்களுக்கு இந்த வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படிங்கிறது எந்த ஒரு குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. அதாவது அப்படியே நம்ம வந்து 2ஆக பிரிப்போம். 2ஆக பிரித்தோம்னா, ஸோ இது அப்படி பிரிக்கிறோம், இந்த பாட்டே வைப்போமா. இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பஞ்சாப், இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பஞ்சாப், ஓகேங்களா. இது வந்து கிழக்கு.
ஸோ அதே போல் இந்த சைடு எல்லாமே கிழக்கு தானே சொன்னோம், இந்த சைடு அப்படியே கிழக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வங்காளம், இது வந்து மேற்கு வங்காளம். ஓகேங்களா, வெஸ்ட் பெங்கால்னு சொல்கிறது மேற்கு வங்காளம். இது என்ன ஆகுதுன்னா, இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு வங்காளம் வந்து கிழக்கு பாகிஸ்தானும், இந்த சைடு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தானும் வந்து மாறிடுது. ஓகேங்களா, ஸோ இது அப்படியே வந்து இன்னொரு மேப்பில் வந்து பார்ப்போம். இந்த மேப்பை பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அதே மாதிரி டைரெக்ஷன் வந்து போட்டிருக்கோம், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. இந்த மேப்பை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே இந்த லெசன் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அந்த லெசனில் ஒன்றுமே வந்து கிடையாது. பஞ்சாபை வந்து நம்ம அந்த கோடு போட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்களா, இந்த இடத்துல பிரிச்சிருக்கிறாங்களா. ஸோ அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பாகிஸ்தான், இது வந்து மேற்கு பாகிஸ்தான், ஃபுல்லாக பாகிஸ்தானில் சேர்ந்துருது. இந்த பச்சை கலர் எல்லாமே வந்து பாகிஸ்தானில் சேர்ந்துருது. இதில் வந்து இந்த பகுதி வந்து இந்தியாவாக இருந்தது, அதாவது என்னென்னா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாபாக இருந்தது. ஸோ இந்த பஞ்சாப் பகுதி வந்து பாகிஸ்தானோட இணைஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த பகுதி இருக்குல்ல, அதாவது இந்த வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்கல்ல, கிழக்கு வங்காளம் வந்து இந்த பச்சையாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தானாக வந்து மாறிடுது. அப்போ கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது வங்காளத்தையும், மேற்கு பாகிஸ்தான்ங்கிறது இப்போ பாகிஸ்தான் நாடாக இருக்குல்ல, அது அப்படியே வந்து மேற்கு பாகிஸ்தானும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வந்து போதும். இந்த மாதிரி பிரிவினை பண்ணும்போது இந்த பச்சை கலர் அம்புக்குறி பாருங்கள், இந்த பச்சை கலர் அம்புக்குறியில் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையராக இருப்பாங்கல்ல, சிறுபான்மையரானா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்ஸ் தான் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் வந்து நான் முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்காங்க. அப்போது அங்கே சிறுபான்மையராக யார் இருப்பா, முஸ்லீம்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மைக்ரேட் ஆகிறாங்க. ஸோ அவங்க பாகிஸ்தானுக்கே வந்து அவங்க போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே பாகிஸ்தானில் வந்து நான் முஸ்லீம்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது ஹிந்துஸ் இருப்பாங்க, சீக்கியர் இருப்பாங்க இந்த பகுதியில். ஏன்னா அப்போ பஞ்சாபாக இருந்தது, திடீர்னு நீ வந்து பாகிஸ்தான்னு சொன்னால் எப்படி இருக்கும். அப்போது அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிறுபான்மையராக இருக்கக்கூடிய இந்துக்கள் அடுத்தது சீக்கியர்களோட வீட்டுக்குள்ளே பூந்து சூறையாடி அவங்களெல்லாம் வந்து நீ வெளியில் போன்னு சொல்லி விரட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க நேராக வந்து அந்த மஞ்சள் கலர் அம்புக்குறி இங்கே பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் அம்புக்குறி வருதுல்ல, இது வந்து நேராக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நான் முஸ்லீம்ஸாக இருக்கிறவங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள், சீக்கியர்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும், இங்கே வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸை போட்டு அடித்து தும்சம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான்டா என்னை வந்து விரட்டி விட்டீங்க, ஸோ அதனால் வந்து நான் உங்கள் வீடெல்லாம் கொடுங்கடான்னு அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து அவங்க வந்து போற ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நிறையா வந்து பிரச்சனை அப்படியே வந்து பெருசாயிட்டே வந்து போயிட்டுருக்குது. அந்த டைமில் வந்து முஸ்லீம்ஸாக இருக்கிறவங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா செங்கோட்டை இந்த மாதிரி இடத்துலலாம் போய் தஞ்சம் புகுந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இந்த வெடிக்கிறது மாதிரி மத்தாப்பு மாதிரி போட்டிருக்காங்க, ஸ்டார் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருந்த இடம், அந்த பார்டர்ஸில் தான் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து இருந்தது. ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், ஈஸ்ட் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த இந்த இடத்துலையும் வந்து இதே பிரச்சனை தான் நடக்குது. ஸோ அங்கே வந்து சிறுபான்மையாக இருக்கிற மஞ்சள் கலராக இருக்கிற கோடு வந்து இங்கே பாருங்கள், சிறுபான்மையாக இருக்கிறவங்க வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே வராங்க, அதுக்கு அடுத்தது வங்காளத்துக்குள்ளேயே வராங்க, அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கு வராங்க. இங்கே இந்தியாவில் சிறுபான்மையாக அந்த பார்டரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அங்கே உள்ளே நோக்கி போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிரிஞ்சு வந்து போயிட்டாங்க. இதில் வந்து சண்டைகள் வந்து நிறைய வந்து அதிகமாக ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்கிட்ட வந்து காயமடைஞ்சிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் வந்து சொல்கிறாங்க. இப்படி கூட்டமாக வந்து அகதிகளாக போகிறாங்கல்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா இங்கே முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்து சீக்கியர்ஸ் வந்து உள்ளே வராங்களா, முஸ்லீம்ஸ் வந்து இந்த பக்கம் உள்ளே போகிறாங்களா. ஸோ இந்த கூட்டம் போயிட்டுருக்குல்ல, ஓகேங்களா, இந்த கூட்டம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குல்ல, இந்த கூட்டத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சண்டை, ஒன்றுமே பண்ண முடியல, அந்த கூட்டத்துக்குள்ளேயே வந்து சண்டை நடக்குது, போகிற வழியிலே சண்டை அடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் போக தான் வந்து அங்கே நிறையா பிரச்சனைகளை வந்து சந்திச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போய் செட்டில் ஆகிருக்காங்க. இந்த கூட்டமாக போகிறாங்கல்ல, ஸோ அதுக்கான பேர் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஓகேங்களா, அந்த கூட்டமாக வந்து போகிறாங்களே அது பேர் காக்ஃபிலா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கக்ஃபிலா. ஓகேங்களா, இங்கிலீஷில் பார்க்கும்போது KAFILA, காஃபிலா. ஓகேங்களா, காஃபிலா அப்படிங்கிறது அந்த கூட்டம், அதாவது மைக்ரேட் ஆகுறது, தஞ்சம் புகுறதுக்காக கூட்டமாக வந்து அந்த நடந்து போவாங்கல்ல, ஸோ அந்தோட பேர்.
ஓகேங்களா, காஃபிலா. ஓகேங்களா, இந்த மேப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுனாலே இந்த லெசன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ராட்க்ளிஃப் வந்து அவர் வந்து போட்டதுனால இந்த மாதிரி வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய வந்து குளறுபாடுகள் வந்து இருந்தது. சுதந்திரம் கிடச்சி 2 நாள் கழித்து தான் இந்த மேப்பே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து சுதந்திரம் வந்து August 15, ஆனால் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து August 14 அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸோ அப்போ August 17 போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்பே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ உங்களுக்கு இந்த கிழக்கு மேற்கு அப்படிங்கிறது புக்கில் படிக்கிறது எந்த ஒரு குழப்பமும் இருக்காது, நீங்கள் விசிபிளாக இந்த இமேஜை வந்து பார்த்ததுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேப் அப்படி பிரிச்சுருக்குறோம். இதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டாலே எந்த மாதிரி வந்து அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க, சிறுபான்மையராக இருக்கிறவங்க எப்படி போயிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இங்கே புரிய வரும். ஓகேங்களா, இந்த மேப் வந்து உங்களுக்கு மனசில் வந்துடணும். எக்ஸாமில் வந்து அது கேட்பாங்க. ஓகேங்களா, எப்படி மைக்ரேட் ஆகி போனாங்க அப்படிங்கிறது. அந்த கிழக்கு மேற்கு, இந்த பக்கமும் வந்து கிழக்கு மேற்கு வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து வரும். லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து 1971 பங்களாதேஷாக வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா, பங்களாதேஷாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன பார்ப்போம், இந்திய அரசமைப்பை வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த மேப்புக்கே நம்ம வந்து வருவோம். அது எதுக்கு அப்படின்னா அந்த அரசுகளை வந்து ஒன்றிணைக்கிறது. ஓகேங்களா, சுதேச அரசுகளின் இணைப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மேப்புக்கு வந்து வருவோம். ஸோ இந்த மேப்பு தான் ஆல்மோஸ்ட் இந்த மேப்பு தான் வந்து இந்த லெசனே. அதுக்கு அடுத்தது இந்திய அரசமைப்பு உருவாக்கம். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து அந்த ஹெட்டிங் வந்து புக்கில் அப்படி தான் இருக்கும். இந்த பிரிவினையின் விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா 1950 கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 1950 ஏப்ரல் 8 நேரு அப்புறம் லியாத் அலிகான் கையெழுத்திட்ட தில்லி ஒப்பந்தம் 2 தரப்புலையும் உள்ள சிறுபான்மையினர் 2 தரப்புலையும் உள்ள சிறுபான்மையினர்னால் அந்த மேப்பில் பார்த்தோம்ல, முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின் யாருன்னா ஹிந்து, அடுத்தது சீக்கியர்கள், முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்துக்காரவங்க, அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து முஸ்லீம்ஸ். ஸோ அந்த பகுதியில், அந்த பிரிவு ஏற்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்ஸ், அந்த சிறுபான்மையினருக்கு நம்பிக்கையை வந்து மீட்டெடுத்த மாதிரி வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. அந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க வேணாம். ஸோ லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. பிரிவினைனா என்ன, இந்த பிரிவினை வந்து எப்படி பிரித்தாங்க, எப்படி பார்ட்டிஷன் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது மேப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது இங்கே அரசமைப்பு உருவாக்கம் வருவோம். அரசமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் வந்து ஆர்டராக வந்து வராது. நீங்கள் வந்து ஒரு முகல்ஸோ இல்லை வந்து ஒரு குப்தர்களோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது, டெல்லி சுல்தானியமும் பார்க்கும்போது ஒரு அரசருக்கு அப்புறம் இன்னொரு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்து வரும். ஸோ இதில் வந்து அங்கங்கே தான் வந்து இயர்ஸ் வந்து வரும். அது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தனித்தனி ஹெட்டிங்காக வந்து குரூப், அதாவது இதில் கொடுத்துருப்பாங்க, புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து இங்கே தனியாக பிரித்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம். புக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அடுத்தது அரசமைப்பு உருவாக்கம். அரசமைப்பு உருவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அரசமைப்பு அப்படிங்கிறது 6th standardல வந்து ஒரு லெசன் வந்து நம்ம ஃப்ளோசார்ட் வீடியோ வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது, அது வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அந்த அரசமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அரசமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆணித்தனமாக வலியுறுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா, ஐஎன்சி தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வலியுறுத்தினாங்க. அதுக்கு அடுத்தது இந்த டைமில் ஐஎன்சியும் அப்புறம் முஸ்லீம் லீக், ஓகேங்களா, இவங்க 2 பேரும் வந்து ஈக்குவல் மெஜாரிட்டியாக வந்து இருந்தாங்க. ஐஎன்சியில் வந்து இவங்களும் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னிலையில் இருப்பாங்க. இவங்களும் வந்து ஒரு அதிக எண்ணிக்கையில் வந்து அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெஜாரிட்டி வந்து இருப்பாங்க. இவங்க வந்து இந்திய அரசமைப்பு உருவாக்கத்தில் ரொம்ப ஈடுபாடு காட்டல, பின்னடைவில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து தனி நாடு வேணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளில் வந்து இருந்தாங்க. ஆனால் இந்திய நேஷனல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 1934, ஓகேங்களா, 1934 இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக அதிகாரப்பூர்வமாக இந்தியக்குன்னு ஒரு அரசமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து எழுதப்பட்டது. ஓகேங்களா, இப்போ இந்திய அரசமைப்பை இந்தியர்கள் தான் உருவாக்கணும், அது வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் வந்து உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப வந்து ஆணித்தனமாக இருந்தாங்க. 1922 காந்தியடிகள் வந்து என்னென்னா இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் அப்படிங்கிற அடிப்படை கருத்தை வந்து காந்தியடிகள் வந்து முன் வச்சிருப்பார். ஓகேங்களா, இதில் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் கொடையாக வந்து இருக்கக்கூடாது, எது
எதுவுமே வந்து அப்படின்னு வந்து ஒரு லைன் வந்து இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னென்னா, ஃப்ரீயாக ஒரு இனாமாக வந்து தூக்கி கொடுத்தது மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நம்ம இந்தியர்களுக்கு எதுவும் ஒரு தேவை ஏற்படும் பட்சத்தில் நம்ம வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா கேண்டிடேட்ஸு, அவங்க மக்கள் பிரதிநிதி தானே. அவங்க மக்கள் பிரதிநிதி யார்? நம்ம எம்எல்ஏவை சொல்லலாம், இல்லைனா வந்து மினிஸ்டர்ஸ் வந்து சொல்லலாம். மக்கள் பிரதிநிதியாக அவங்க தான் வந்து எடுக்கிற முடிவாக இருக்கணுமே தவிர, அந்த முடிவெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்தியர்களோட விருப்பத்தை வெளிப்படுத்தும் பிரதிநிதிகள் தான் வந்து எல்லாத்தையும் உருவாக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்தியர்களுக்கு வழங்கப்படும் சுதந்திரம் வந்து கொடையாக இல்லாமல் இந்தியர்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களோட விருப்பத்தை வெளிப்படுத்தும் பிரதிநிதிகளிடமிருந்து உருவாக்கணும் அந்த தன்னாட்சி அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்படிங்கிறத காந்தியடிகள் வந்து வலியுறுத்தியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் வந்து நீங்கள் திரும்பி படிக்கும்போது நல்லாவே புரியும். 1922 தான் காந்தியடிகள் வந்து என்ன முன்வைக்கிறாரு? இந்தியர்களுக்கான அரசமைப்பை இந்தியர்களே உருவாக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படை கருத்தை வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தன்னாட்சி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலேருந்து கொடுக்கக்கூடிய கொடையாக இருக்கக்கூடாது, இனாமல் ஏதோ தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவங்க எடுக்கிற முடிவுலாம் வந்து நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள், இந்திய மக்களுக்காக நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எடுக்க முடிவாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஓகேங்களா? அதோட அடிப்படையில் ஆகஸ்ட்டு 1946 மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் வந்து நடைபெறுது. அது என்ன மாகாண சட்டமன்றங்கள்? இப்போ வந்து மாநிலங்கள் நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கிறோம். மாநிலங்களாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி மாகாண சட்டமன்றங்கள் மாகாணமாக இருக்கும். எல்லாமே மாகாணம்னு சொல்லுவாங்க. அந்த மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அப்போ அந்த மாகாண சட்டமன்றங்கள் வந்து மத்திய சட்டமன்றத்தை வந்து தேர்ந்தெடுக்க அதுதான் வந்து அரசமைப்பு நிர்ணய சபையாக செயல்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்போது அந்த 1946 நடைபெற்ற அந்த தேர்தல் வந்து இப்போ வந்து 18 இயர்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டா நம்ம ஓட் போடுறோம். அந்த மாதிரி உரிமையெல்லாம் வந்து கிடையாது. வயது வந்த அனைவருக்கும் வாக்கு உரிமை அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? அது எல்லாமே வந்து எப்படின்னா ஓரளவுக்கு வந்து வசதி படைத்தவங்க மட்டும்தான் வந்து ஓட் பண்ணுறது மாதிரி வந்து அந்த இது இருந்தது. ஓகேங்களா? ஒரு பெரிய ஆளுங்க, வசதி படைத்தவங்க, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அப்போ அந்த மெத்தட் வந்து இருந்திருக்கு. அப்போது முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தது மாதிரி இந்த முஸ்லீம் லீக் வந்து அது முன்னிலையில் இருக்குது. அது மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல. அப்புறம் அது இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டியில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய அரசமைப்பு உருவாக்குறதுல இஷ்டம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து தனிநாடு கோரிக்கையில் இருந்தாங்க. ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபையில் வந்து இடம்பெறுது. அந்த அரசமைப்பு நிர்ணய சபையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய வல்லுநர்கள் கட்சியில் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து வழக்கறிஞர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெறாங்க. B.R. அம்பேத்கர் அவர்களை அரசமைப்பு வரைவு குழு தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பு உருவாக்குறாங்க பார்த்திங்களா. இந்த இந்திய அரசமைப்பு நாட்டிற்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தையும் வயது வந்தோர் ஒரு போதுமான அளவுக்கு வந்து ஒரு வயது வந்துருச்சு அப்படின்னா ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குரிமை எல்லாருக்குமே வாக்குரிமையை உறுதி செய்கிறதுக்கும் வந்து இந்த அரசமைப்பு தான் வந்து வழி வகுத்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து யாரோடையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நீதித்துறையும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்தன்மையோடு வந்து இருக்கக்கூடியதையும் உறுதி செய்கிறது இந்த அரசமைப்பு தான். அரசமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசமைப்பு அம்சங்களை கற்றுக்கொள்வதிலையும் அதை வந்து இந்திய அரசமைப்பு உருவாக்கத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு தயக்கத்தையும் வந்து காட்டலை. அதே சமயத்தில் இந்திய அரசமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது பிற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அரசமைப்புகளை பார்த்து அப்படியே நம்ம வந்து காப்பியும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை எடுத்து நம்மளோட நாடு, நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட மொழி, நம்மளோட இனம் இதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாறுபடும். அது நமக்கு எப்படி வந்து மாற்றி எழுதலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முனைப்பாக வந்து இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து 1946 டிசம்பர் 13 ஓகேங்களா, டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு அவங்க இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்துகிறாரு. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடக்குதுன்னா
1946 டிசம்பர் 9 வந்து நடக்குது. இந்த முதல் கூட்டத்தில் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தோட முக்கியத்துவம் இந்திய அரசமைப்பின் முகப்புரை, அடிப்படை உரிமைகள், அப்புறம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது நேரு அவர்கள் வந்து கொண்டு வந்த அந்த குறிக்கோள் தீர்மானம். இந்திய அரசமைப்பு 1949 நவம்பர் 26 அந்த அன்னைக்கு அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? இந்த இந்திய அரசமைப்பை பற்றின டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து படித்தாலும் இந்த பார்ட் வரும்போது, இந்த லெசன் நீங்கள் படிக்கும்போது டக்குன்னு அதில் ஒரு 3-4 பேஜஸ் தான் இருக்கும். அதை படிச்சுட்டு இந்த லெசனை வந்து கன்டினியூ பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து டீட்டெயிலாக இருக்கும் அதில். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், சுதேச அரசுகளின் இணைப்பு. சுதேச அரசுகளின் இணைப்பு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோஸ். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு. அவங்க வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, அதை மட்டும் மனசில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா சுதேச அரசுகளின் இணைப்பு இதில் வந்து யார் வருவார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து வருவார். இந்திய வெளியுறவு கொள்கை இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரு அவர்கள் வந்து வருவாங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோஸ் வந்து சொல்லலாம். சர்தார் வல்லபாய் பட்டேலோட பங்கு தான் வந்து ரொம்ப 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 முக்கியமான பங்காக இருக்கும். இந்த சுதேச அரசுகளின் இணைப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மேப்பில். சுதேச அரசுகள் அப்படிங்கிறது என்ன, இந்த எல்லோ கலரில் இல்லாமல் இந்த ரோஸ் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து தனித்தனி அரசு. ஓகேங்களா? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இங்கே வந்து திருவாங்கூர் அரசு, இங்கே மைசூர் மகாராஜா, இங்கே ஹைதராபாத் நிஜாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தனித்தனி அரசுகள் வந்து தனியாக செயல்பட்டு இருந்தது. நம்ம இப்போ வந்து நாடை வந்து பிரித்தாச்சு. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று வந்து இந்தியா அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தனித்தனியாக இருந்துகிட்டு இருந்தால் சரி வருமா? எல்லாத்தையும் வந்து ஒரே கண்ட்ரோலுக்கு, மத்திய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரணும்ல. ஸோ இந்த மத்திய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதே நம்ம எங்கேருந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிட்டிஷ்டேருந்து தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிரிட்டன் தான் அங்கேருந்து நம்ம வந்து இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. ஸோ அது மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே மத்தியத்துக்கு ஒரு கண்ட்ரோலுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். ஏதாவது ஒரு மாகாணத்தோட கண்ட்ரோலில் மொத்த இந்தியாவையே நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போது இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்ததெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த எல்லோ கலரில் இருந்ததெல்லாம் இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஹைதராபாத் நிஜாமாக இருக்கட்டும், இந்த மைசூர் மகாராஜாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுவாங்கல்ல. அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்மளை பிடிச்சிருந்தாங்க, அவங்க வந்து விட்டுட்டாங்க. அப்போ நம்ம தனியாக சுதந்திரமாக இருக்கலாம், நம்ம அரசராக தான் இருப்போம் அப்படிங்கிறது மாதிரி இருப்பாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி மாகாணத்தில் இந்த இதுங்களை தான் சுதேசி அரசுகள். இந்த சுதேசி அரசுகள் அப்படிங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? அந்த சுதேசி அரசுகள்லாம் வந்து ஒருங்கிணைக்கணும். அந்த பணியை வந்து யார் பண்ணுறா அப்படின்னா, சுதேசி அரசுகளை ஒருங்கிணைத்த அந்த பணியை யார் பண்ணான்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சுதேசி அரசுகளின் இணைப்பு. இப்போ அந்த சுதேசி அரசுகளோட இணைப்பு வந்து எதுக்குள்ளே பண்ணணும்? ஆகஸ்ட் 1947 15 ஆகஸ்ட் 15க்குள்ளே விரைவாக வந்து பண்ணி முடிக்கணும். இப்போ இது பண்ணும்பொழுது எல்லா சுதேசி அரசுகளும் வந்து தானாக வந்து இந்தாப்பா வந்து ஒரு மாகாணத்துக்கு கீழே வருதா, இந்த எடுத்துக்கோ என்னோடதையும் அப்படிங்கிறத மாதிரி கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் இணைப்புறுதி ஆவணம் அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இணைப்புறுதி ஆவணம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்க சட்டம் 1935ன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம் தான் இந்த இணைப்புறுதி ஆவணம். எல்லாரும் இந்த இணைப்புறுதியில் வந்து கையெழுத்து போடணும். அதாவது இந்த பிரிட்டிஷ் நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த அந்த எல்லோ கலரை தவிர இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய இந்த பகுதி அதுவும் நம்ம வந்து இப்போ பிரித்தாச்சு. இந்தியாவை வந்து இப்போ நம்ம வந்து பிரித்தாச்சு. பிரித்ததில் இங்கே நம்ம அந்த ரோஸ் கலரில் இந்த ஹைதராபாத் நிஜாமாக இருக்கட்டும், மைசூர் அதாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து என்ன பண்ணணும், அந்த இணைப்புறுதி பத்திரத்தில் வந்து கையெழுத்து போடணும். உடனே கையெழுத்து போட்டுருவாங்களா? கையெழுத்து போட மாட்டாங்க. அப்போது என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையோடு இணைய மறுக்கும் மாநிலங்கள், அதாவது யாரெல்லாம் வந்து இணையம் மறுக்கிற மாநிலங்களாக இருக்கிறாங்களோ, இணையம் மறுக்கும் மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்தின் எதிரியாக கருதப்படும்னு சொல்லிட்டாங்க.
நீங்கள் வந்து தனியாகவே உள்ளே இருந்துக்கோங்க, ஆனால் அதை சுற்றி நம்ம இந்தியாவாக இருப்போம். இப்போ மைசூர் வந்து இணையலை அப்படின்னா மைசூர் வந்து தனியாள், ஆனால் அதை சுற்றி நம்ம இந்தியா தான் அந்த இந்திய ஒன்றியத்தோட எதிரியாக வந்து கருதப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் அறிவிப்பில் பல சுதேச அரசுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் கலரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த அரசுகள்லாம் இந்தியாவோட வந்து இணைஞ்சிக்கிறாங்க. அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டு இந்திய அரசமைப்போடு வந்து அவங்க இணைஞ்சிக்கிறாங்க. அந்த மன்னர்களாக இருந்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்ல. இங்கே வந்து இது வரைக்கும் நான் மன்னராக இருந்தேன்ப்பா, இப்போ நான் வந்து சாதாரண ஒரு குடிமகனாக மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அந்த ஆவணம், அந்த இணைப்புறுதி ஆவணத்தை வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன். ஓகேங்களா, அக்சஷன். அதுக்கு அடுத்தது அந்த இது வரைக்கும் வந்து தனி சுதேச அரசுகளாக இருந்தாங்களா, ரோஸ் கலரில் இருந்தாங்களா, அந்த மேப்பில் பார்த்தோம்ல, அவங்கெல்லாம் வந்து இணையும் போது அந்த மன்னர்களுக்கு வந்து சில மானியங்களும் வந்து வழங்கப்பட்டாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் மட்டும் வந்து இணையலை. அது யார் அப்படிங்கிறது நம்ம இந்த மேப்பில் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 போராட்டமும் நடந்திருக்கு. திருவாங்கூர் அந்த கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவாங்கூரில் வந்து திவான் ராமசாமியை எதிர்த்து மக்கள் வந்து போராடி இருக்காங்க. நிறைய பேர் ஆயுத போராட்டம்லாம் நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து இணையம் மறுத்திருக்காங்க. அது ஒரு முக்கியமான போராட்டம். அதுக்கு அடுத்தது பிரஜா மண்டலம் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சி. அது வந்து இந்தியாவில் நடந்த 2வது முக்கிய சுதேச எதிர்ப்பு போராட்டம். சுதேச எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது மன்னர்கள் வந்து முடியாதும்பாங்க, ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இணையணும்பாங்க. அதில் முக்கியமாக திருவாங்கூர் கேரளா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்குடியினர் கிளர்ச்சி. அது வந்து புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மகாராஜா. இந்த இதில் நம்ம ரோஸ் கலரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மைசூர் மகாராஜா, இந்த மைசூர். ஸோ இந்த மைசூர் மகாராஜாவுக்கு எதிராக நடந்த மக்கள் வந்து எல்லாருமே மக்கள். அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்போ இடைக்கால அரசாக வந்து யார் இருந்திருக்காங்க, ஐஎன்சி இருந்திருக்காங்களா, அவங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுனால மக்கள்லாம் வந்து அவங்க தூண்டப்பட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சுதேச எதிர்ப்பு நடக்குது. மொத்தம் வந்து 3 நடக்குது. ஒன்று மைசூர், ஒன்று திருவாங்கூர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்குடியினர் பிரஜா மண்டலம் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சி. இந்த 3 வந்து ஒரு முக்கியமான சுதேச எதிர்ப்பு கிளர்ச்சி. சுதேச எதிர்ப்பு கிளர்ச்சிகள் வந்து 3, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த 3 பேர் இணைய மறுக்கிறாங்கல்ல, அவங்களாம் யாருன்னு சொல்லிட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா புரியும், இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா புரியும். ஒன்று வந்து ஹைதராபாத் நிஜாமு, அதுக்கு அடுத்தது வந்து ஜூனாகத், அதுக்கு அடுத்தது வந்து காஷ்மீர். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த ஹைதராபாத் நிஜாம் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து நான் வந்து தன்னைத்தானே என்ன பண்ணியிருக்கிறாரு, சுதந்திர அரசாக வந்து அறிவிச்சிருக்கிறாரு. சுதந்திர அரசாக அறிவித்த 48 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இணையம் மறுக்கலைன்னா நாங்கள் வந்து எதிரியே கருதப்படுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்ததுனால இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வழி இல்லாமல் ஹைதராபாத் நிஜாமும் வந்து சரண்டர் ஆகிட்டார். 1948 வந்து ஹைதராபாத் வந்து இந்தியாவோட சேர்ந்துருது. அப்புறம் காஷ்மீரில் வந்து ஒரு ஹிந்து அரசன் தான் வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருக்கிறாரு. அவர் பேர் வந்து ஹரிசிங். ஓகேங்களா. ஸோ இது தனி கதை. அதுக்கு அடுத்தது வந்து ஜூனாகத் வந்து என்னென்னா மக்கள்லாம் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜூனாகத்தில் இருக்கக்கூடியவர் அந்த அரசன் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து பாகிஸ்தானோட போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கேயும் ஒரு எதிர்ப்பு வந்து நடக்குது. ஓகேங்களா. நடந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1948 வந்து ஒன்று சேர்ந்துருது. அப்புறம் இந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஹரிசிங் அப்படிங்கிற அந்த அரசன் இருக்கிறாரு. எப்பா நம்ம வந்து பார்டரில் இருக்கோம்ப்பா, நம்ம வந்து பாகிஸ்தானும் வேணாம்ப்பா, நம்ம இந்தியாவும் வேணாம்ப்பா, நம்ம தனியாக இருந்துக்கிறோம். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் இந்தியா மாதிரி தானே இருக்குது. இந்த காஷ்மீரை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்தியாவை வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த பார்டர்லேயும் வரும். ஆனால் இந்த ஜூனாகத் பாருங்கள், இந்த ஹைதராபாத் பாருங்கள், ரெண்டுமே வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. அப்போ வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. இவங்க வந்து ஹரிசிங் வந்து என்ன பண்ணுறாரு, 1946 வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. யார், நம்மளோட சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஒன்றும் வந்து படிகிற மாதிரி தெரியல. அதுக்கு அடுத்தது 1947 அக்டோபரில் பாகிஸ்தான்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறானுங்க, காஷ்மீரை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு குண்டு போட்டிருக்கானுங்க. இவனுங்க வந்து குண்டு போட்டோனையும் ஹரிசிங் என்ன பண்ணுறாரு, இந்தியாவிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அப்பா வந்து என்னை காப்பாற்றுங்க, பாகிஸ்தான்காரனுங்க வந்து என்னை வந்து இது பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் கேட்கும் போது அந்த சமயம் பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணுறாரு, நான் போய் வந்துட்டு உனக்காக பேசணும் அப்படின்னா ஆணையத்தில் இந்த இணைப்புறுதி இது இருக்குது பார்த்தீங்களா, இணைப்புறுதி ஆவணம்,
இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டால் நீ இந்தியாவோட சேர்ந்துருவ. அப்புறம் நம்ம சேர்ந்து என்னன்னு கேட்போம் பாகிஸ்தானை அப்படின்னு சொல்லிட்டு இணைப்புறுதி அந்த இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்து வந்து வாங்கிடுறாரு சர்தார் வல்லபாய் பட்டேல். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் வந்து விலகிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பின் உறுப்பு 370 படி தனி அந்தஸ்து வந்து வழங்குறதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ கூட அந்த 370 காஷ்மீரில் வந்து அந்த 370 வந்து நீக்கினாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு அந்த தனி அந்தஸ்து வழங்குறதுக்கு அந்த 370க்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேட்டராக வந்து அவங்க வந்து அந்த ஆவணத்தில் வந்து கையெழுத்து வாங்கினதுனால தான். இப்போது இந்த மேப்பு தான். ஓகேங்களா. இந்த மேப்பை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. வேணாம் என்ன பண்ணலாம், இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது டெலீட் பண்ணும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மேப்பை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் அந்த மேப்பை நல்லா பார்த்துங்க. இந்த மேப்பு தாங்க இந்த லெசன். ஓகேங்களா. ஸோ இந்தியா வருது. அதுக்கடுத்தது வந்து பாகிஸ்தான் சைடு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான். ஓகேங்களா. அது வந்து பங்களாதேஷாக வந்து மாறிடுது, ஈஸ்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா. அது வந்து 1971 பங்களாதேஷாக வந்து மாறிடுது. இந்த வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து இந்த பஞ்சாபோட நிலப்பகுத்தை வந்து எடுத்து பிரிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து இந்த பச்சை கோடெல்லாம் வந்து இங்கே இருந்த மக்கள் வந்து அங்கே முஸ்லீமாக இருந்தவங்க அங்கே போனாங்க. இந்த மஞ்சள் கோடெல்லாம் வந்து அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் வந்து இங்கே வராங்க. அதே மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அந்த மேப்பை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவுக்குள்ளே வருவாங்க, அவங்க வந்து போவாங்க. இந்த இடத்துக்குள்ளே நடந்த கலவரம் பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இணைப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்திய அரசமைப்பு வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்திய அரசமைப்பில் காஷ்மீர், ஜூனாகத், ஹைதராபாத் இணையை வந்து மறுக்கிறாங்க. ஸோ இது 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிட்றாங்க. இது வந்து லேட்டராக வந்து வருது. அதான் வந்து 370 அந்தஸ்து வந்து வழங்கினதுக்கான காரணமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட இந்தியா காலனியத்துக்கு அப்புறம் இதுதான் மறுகட்டமைப்பு. மறு கட்டமைப்பு ஆயிடுச்சா. இப்போ எல்லாமே வந்து ஓவராலாக வந்து என்ன இருக்குது, இந்தியாவாக மாறிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு இது வருது, மொழி வாரியாக மாநிலங்கள். இப்போ மாகாணமாக இருக்குது, மொழி வாரியாக மாநிலங்களை வந்து பிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதை வந்து பார்ப்போம். மொழி வாரியாக மாநிலங்கள் வந்து பிரியும் போது இப்போயே ஏற்கனவே வந்து இப்போ தாண்டா வந்து நாட்டு பிரச்சனையே முடிஞ்சிருக்கு, இது வேற போயிட்டுருக்கு, இதை வேற வந்து ஆரம்பிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மொழி அடிப்படையில் மாநிலங்களோட மறுசீரமைப்பு அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது வெளியுறவு கொள்கை. இதோட வந்து இது வந்து முடியுது. ஓகேங்களா. அதை நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஸ்டேட், அதாவது 1956 மொழி வாரியமாக எல்லாமே பிரித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த மேப்பையும் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக புரியும். ஓகேங்களா. அதுக்கடுத்து மொழி அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு. இப்போ வந்து மாகாணங்களாக இருக்குது, அதை மொழி அடிப்படையில் எந்த இடத்துல எந்த மொழி வந்து மேஜாரிட்டியாக வந்து பேசுகிறாங்களோ ஸோ அதன் அடிப்படையில் வந்து மாநிலங்களாக வந்து பிரிச்சிடலாம் அப்படிங்கிறத மாதிரி வந்து அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து செயல்படுவாங்க. அது வந்து இப்போது ஆரம்பித்தது கிடையாது. 1920 அந்த வருஷத்துலேருந்து இந்திய விடுதலை இயக்கத்தோட மொழிவாரி மாநில கோரிக்கையும் வந்து ஒன்றிணைஞ்சே தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ 1928 நேரு அறிக்கை வந்து வெளியிடுவாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம், அப்புறம் டீட்டெயிலாக தனியாக வந்து பார்ப்போம். நேரு அறிக்கையிலையும் வந்து நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இடத்தை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து மொழி வாரியாக மறுசீரமைப்பு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து பார்க்கும் பொழுது அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி ஆற போட்டே இருக்கும்போது ஆந்திராவை சேர்ந்த பட்டாபி சீதாராமையா அவர் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுப்பார். ஓகேங்களா. அவர் அழுத்தம் கொடுப்பாங்க. அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவர் குழுலாம் வந்து அமைச்சு அப்பையும் வந்து இழுத்து பறிச்சுக்க அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுவார். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொழி வாரியாக வந்து ஆந்திர மாநிலம் வந்து முதல்ல வந்து பிரியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது என்னமோ வந்து ஆந்திர மாநிலம் தான். 1956 வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து படிப்படியாக எல்லாமே வந்து பிரிஞ்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 1966. ஓகேங்களா. ஸோ அதோட வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாநிலங்கள் பிரிவு வந்து முற்று பெறும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்லைனில் பார்த்துருவோம். அதோட டேட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கடுத்தது வந்து நீங்கள் படிக்கும் போது. ஓகேங்களா. நேரு அறிக்கை
1928ஆம் ஆண்டு வெளியானது. நிதி மற்றும் நிர்வாக காரணங்களுக்கு உட்பட்டு பெரும்பான்மை மக்கள் வாழும் இட அடிப்படையில் மாநிலங்களை மொழி வாரியாக மறுசீரமைப்பதற்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நேரு அறிக்கை பிரிவு 86 குறிப்பிடப்பட்டிருந்தது. ஓகேங்களா. 1948 ஜூன் 17 மூவர் ஆணையம் ஒன்றை அமைத்தவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த மூவர் ஆணையம் வந்து அமைப்பதற்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1946 ஆகஸ்ட் 31 பட்டாபி சீதாராமையா ஆந்திரா மாகாணத்திற்கான கோரிக்கையை அரசமைப்பு நிர்ணய சபை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன் வந்து வைக்கிறாரு. இந்த முழு பிரச்சனையும் முதல் பிரச்சனையாக பார்த்து முக்கிய பிரச்சனையாகவும் பார்த்து அரசமைப்பு நிர்ணய சபை தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஆந்திராவோட தனி ஆந்திரா வரணும், மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1946 டிசம்பர் 8 ஒரு மாநாட்டிற்கு அவர் தலைமை தாங்குறாரு. யாருன்னா பட்டாபி சீதாராமையா. அதில் ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழிகிறார், நிறைவேற்றார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கையை அரசமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. ஆனால் இந்திய அரசமைப்பு வரைவு குழு என்ன பண்ணுது, ஆந்திராவிற்கான அந்த புவியியல் ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து சரியாக வந்து மாகாண எல்லைகள் வந்து கரெக்டாக வகுத்துட்டு தானே நம்ம மொழி வாரியாக நம்ம பிரிக்க முடியும். அந்த மேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆந்திரா பார்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத முதல்ல பிரிக்கணும், பிரிச்சுட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் தனி ஆந்திரா வகுக்கப்படும் வரையும் ஆந்திராவை தனி அழகாக குறிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி கருதி விட்டுறாங்க. அதை தொடர்ந்து தான் வந்து 1948 ஜூன் 17 அரசமைப்பு நிர்ணய சபை தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா மூவர் ஆணையம் ஒன்றை வந்து அமைக்கிறார். ஓகேங்களா. மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அந்த மூவர் ஆணையத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன நோட் பண்ணிக்கோங்க, மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம். அது என்ன பண்ணுது, புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரம், கேரளம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகியவற்றை உருவாக்க குறித்து ஆராய்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 1948 டிசம்பர் 10 இந்த ஆணையத்தால் இந்த ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த அறிக்கை மொழிவாரி மாகாண சீரமைப்பு என்னும் கருத்தாக்கத்திற்கு எதிரான காரணங்களை தான் வந்து பட்டியலிடுறாங்க. ஓகேங்களா. இந்த மூவர் ஆணையம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொன்னோம், மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம். மூவர் ஆணையம் இல்லைன்னா மொழிவாரி மாகாணங்கள் ஆணையம். இது ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இதுக்கு எதிரான கருத்துக்களை தான் வந்து முன் வைக்கிறாங்க. அதில் உள்ள சிக்கல்களை வந்து முன் வைக்கிறாங்க. இருந்தாலும் ஜெய்ப்பூர் மாநாட்டில் பட்டாபி சீதாராமையா என்ன பண்ணுறாரு, தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த கோரிக்கையை மேலும் வந்து அழுத்தம் கொடுக்குறாரு. அதனால் வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராயறதுக்கு JVP குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவில் இடம்பெற்றவங்க யாருன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. இது வந்து பார்த்திங்கன்னா JVP கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த JVP கமிட்டி தன்னோட அறிக்கையை எப்போ வந்து சமர்ப்பிக்குது அப்படின்னா 1949 ஏப்ரல் 1 வந்து சமர்ப்பிக்குது. இந்த குழுவும் என்ன அறிக்கையை சமர்ப்பிக்குதுன்னா மொழிவாரி மாகாண ஆணையத்தின் முடிவையே ஆதரிக்குது. மொழிவாரி மாகாண ஆணையம்னா என்னது, அந்த மூவர் குழு இருந்தது பார்த்தீங்களா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஆரம்பிப்பார்ல, நிறையா வந்து நெகட்டிவாக தானே அவர் வந்து சொல்லுவார், இது நிறைய பிரச்சனை இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு. அதே தான் வந்து இந்த JVPயும் வந்து சொல்லுது. JVPயும் வந்து இது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த இதை தான் வந்து சொல்லி அதை தான் ஆதரிக்குது. இந்த மொழிவாரி மாகாணங்கள் வந்து நம்ம இப்போ பிரிக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு சரியான நேரம் வந்து கிடையாது, அது டைம் வரட்டும் அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்குகிறாரு பொட்டி ஸ்ரீராமுலு. அந்த பொட்டி ஸ்ரீராமுலு வந்து என்ன ஆகிடுறாருன்னா 1952 டிசம்பர் 15 அன்று நைட்டு வந்து செத்து போயிடுறாரு. இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குறாங்க. அந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தோட தலைவர் யாருன்னா பசல் அலி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் வந்து KM பணிக்கர், அப்புறம் HN குன்ஸ்ரு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து தயாரிக்கிறாங்க. அந்த அறிக்கையை வந்து எப்போ சமர்ப்பிக்கிறாங்கன்னா 1955 வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 வந்து நிறைவேற்றப்படுது.
படுது. ஓகேங்களா, இந்த அறிக்கையை வந்து 1955 அக்டோபரில் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இந்த ஆணையம் அதாவது மாகாணங்களாக இது வரைக்கும் இருந்ததை மாநிலமாகவும் அதுக்கடுத்தது யூனியன் அப்படிங்கிற இந்திய யூனியன் அப்படிங்கிறது மாதிரி பிரித்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து இது வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கப்புறம் ஆந்திரா தான் வந்து முதல்ல வந்து பிரிஞ்ச மொழிவாரியாக வந்து பிரிஞ்ச மாநிலம். ஸோ அதுக்கு அடுத்தது இது எப்போ வந்து ஆரம்பித்தாங்கன்னா 1920 வந்து ஆரம்பித்தது. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஆரம்பித்தது எப்போ முடிவுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1966. ஓகேங்களா, 1966 பஞ்சாப் மாகாணம், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் அப்படின்னு 3 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதிலோட இது வந்து முடிவு பெற்றது. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன மேப் வந்து பார்த்தோம், வந்து இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மேப் பார்த்தோம், அதுக்கடுத்தது சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் மாகாணங்களாக எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது மாநிலமாக பிரித்ததுக்கப்புறம் வந்து ஒரு மேப் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மாகாணங்களை மாநிலங்களாக வந்து பிரித்ததுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ முதல்ல வந்து ஆந்திர பிரதேசம் வந்து வருது. அதாவது 1956 அப்புறம் பஞ்சாப், இமாச்சல பிரதேஷ், ஹரியானா. ஓகேங்களா, ஸோ அது பிரித்ததோடு வந்து 1956 1966 வரைக்கும் வந்து அந்த மாநிலங்களாக பிரிக்கிறத வந்து முடியுது. ஓகேங்களா, மொழிவாரி மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு, பிரிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, மொழிவாரி மாநிலங்கள் மறுசீரமைப்பு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இந்திய வெளியுறவு கொள்கை. ஓகேங்களா, இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மையான சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, அதை நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். சுதேச அரசுகளின் இணைப்பில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பங்கு ரொம்ப பெருசு. அதுக்கடுத்து இந்திய வெளியுறவு கொள்கை அப்படின்னாலே வந்து நேரு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கோட்பாடு அப்படிங்கிறது என்னென்னா காலனிய எதிர்ப்புனா நம்ம பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்தோம் பார்த்திங்களா, அதோட எதிர்ப்பு. அதுக்கடுத்தது வந்து இனவெறியை வந்து எதிர்க்கிறது, வல்லரசு நாடுகளோட அணி சேராமல், எது வல்லரசு நாடாக இருக்குதோ அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு நாட்டை போய் அடித்தாங்க அப்படின்னா அவங்களோட போய் நம்ம சேர்ந்துக்கிறது. அடுத்தது மற்ற நாடுகளை வந்து எல்லையை வந்து புழுங்கிறது கிடையாது. நம்மளோட வேறு ஏதாவது நாட்டுகளை போய் நம்ம வந்து அவங்களோட இறையாண்மைக்கு எதிராக வந்து நடந்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி அந்த பக்கத்து நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு உள்நாட்டு போர் நடந்ததுன்னா அதை நம்ம சாதகமாக பயன்படுத்தி அதை நம்ம எப்படியாவது உள்ளே போய் மூக்க நுழைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த வெளியுறவு கொள்கையோட கோட்பாடு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அந்த டைமில் சீனாவுக்கு வந்து நிறையா பண்ணியிருக்கு. சீனாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பிரிட்டிஷோட காலனி ஆதிக்கத்தில் இருந்தோமோ அதே போல் சீனாவும் ஜப்பான் காலனி ஆதிக்கத்தில் வந்து இருந்திருக்கு. நமக்கு சுதந்திரம் கிடச்ச 2 ஆண்டுக்கு கழிச்சு 1949 தான் வந்து சீனா வந்து சுதந்திரம் அடையுது. ஓகேங்களா, அப்புறம் 1950 ஜனவரி 1 ஓகேங்களா, ஜனவரி 1 சீனாவை முதல்ல ஒரு குடியரசாக அங்கீகரித்தது யாருன்னா வந்து இந்தியா தான். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போதும் நேரு வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளோட எல்லையை ஒட்டி தானே சீனாவை இருக்குது, பெரிய நீண்ட எல்லை. ஓகேங்களா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடோட பார்டரில் என்ன வரும், ஒரு சைடு கேரளா வரும், இன்னொரு சைடு வந்து ஆந்திரா வந்து வருது, கர்நாடகாவும் ஒரு சைடு வந்து பார்ட்டில் வரும். இப்போ இந்த மாதிரி வந்து இல்லாமல் ஸ்டேட்ஸை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இங்கே சொல்கிறேன். அங்கே கண்ட்ரின்னு பார்க்கும்போது ஒரே அதிகமான வந்து ஒரு பார்டரில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது வந்து சீனா தான். அப்படி இருக்கும்போது 2 பேரும் கை கோத்து நின்னோம் அப்படின்னா நம்ம வந்து ஆசியாலே வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரிலாம் அவர் வந்து சொல்கிறார். அப்படிலாம் இருக்கும்போது 1950 என்ன பண்ணுறானுங்க, சீனா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவில் திபெத்தை வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிடுறானுங்க. இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணுறது இந்தியாவுக்கு ரொம்ப வருத்தம் அடைய செய்யுது. 1954 வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து போடுறாங்க. யாருன்னா சீனாவும் இந்தியாவும். ஓகேங்களா, என்ன ஒப்பந்தம் அப்படின்னா பஞ்சசீல கொள்கை. பஞ்சசீல அப்படின்னா ஒரு 5 வகையான கொள்கை. அதெல்லாம் என்னென்னா, இரு நாடுகள், அதாவது சீனாவும் இந்தியாவும் சரி 2 நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று அவற்றோட நில எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடக்கணும். அதுக்கு அடுத்தது 2 நாடுகளும் ஒன்றுக்கொன்று ஆக்கிரமிக்காமல் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு நாடு மற்றொரு நாட்டோட உள் விவகாரங்கள். ஓகேங்களா, ஸோ அதில் போய் தலையிடக்கூடாது என்ன நிகழ்வு நடந்தாலும். அதுக்கு அடுத்தது 2 நாடுகளுக்கு இடையேயான சமத்துவம், அப்புறம் ஒன்றுக்கொன்று பயனடைவதற்கான கூட்டுறவு, அப்புறம் சமாதான சகவாழ்வு இதோடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த பஞ்சசீல கொள்கை வந்து கையெழுத்தாகுது. அதுக்கு அடுத்தது ஏப்ரல் 1955
பாண்டுங் மாநாட்டில் சீனாவையும் அதோட தலைவர் சூ என் லாவையும் முன்னிலைப்படுத்த நேரு வந்து சிறப்பான முயற்சிலாம் வந்து எடுத்திருக்கிறார். இதுக்கிடையில் 1959 ஓகேங்களா, 1959 திபெத்தில் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தர்களோட கிளர்ச்சி வந்து நடக்குது. அதை அடக்க முயற்சி பண்ணுறாங்க சீனா. பௌத்தர்களோட கிளர்ச்சி அப்படின்னா என்ன, புத்தர்களை வந்து வழிபடுறவங்க ஓகேங்களா. ஸோ புத்த பிட்சுக்கள் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ பௌத்தர்களோட கிளர்ச்சி வந்து அதிகமாகுது. இப்போ அவங்களோட ஆயிரக்கணக்கான அகதிகளோட இந்தியாவை தஞ்சம் கேட்டு வராங்க. அதோட தலைவர் வந்து தலாய் லாமா. ஸோ அதுக்காக இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்கள வந்து அரவணைச்சிக்குது, தஞ்சம் வந்து கொடுக்குது. இது வந்து சீனாவுக்கு வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது ஓகேங்களா. அதுக்கடுத்து சீனா வந்து சும்மா இல்லாமல் அவங்களுக்கு வந்து தலாய் லாமாவுக்கு வந்து நம்ம அடைக்கலம் கொடுத்ததுனால அக்டோபர் 1959 லடாக்கில் இருந்த கொங்காய் கணவாயில் காவலில் இருந்த இந்திய படை மீது சீனா வந்து தாக்குதல் நடத்தி அதில் 5 காவலர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. 12 பேரை வந்து கைதிகளாக பிடிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஓகேங்களா. பல கட்ட அளவில் பேச்சுவார்த்தை, அதாவது நேருவும் சூயன்லாயும் நடத்தினாலும் இந்தியா சீனா உறவில் போதுமான முன்னேற்றம் வந்து ஏற்படல. அதுக்கு அடுத்தது 1962 இந்திய சீனா போர் வந்து ஏற்படுது. இந்திய சீன போரில் வந்து 1962 செப்டம்பர் 8 சீன படைகள் தக்லா மலைப்பகுதியில் தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. இதோட இந்தியா சீனாவோட இணைஞ்ச அந்த ஆசிய மண்டலம் உருவாக்குற அந்த கனவு வந்து தகர்ந்து போனது. இந்தியாவோட சுயமரியாதைக்கும் களங்கம் வந்து ஏற்பட்டுருச்சு. மறுபடியும் எப்படி நம்ம எந்திரிச்சு நின்னோம் அப்படின்னா பங்களாதேஷ் போர் அப்படிங்கிறது இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது, நம்ம வந்து வங்காளத்தை வந்து பிரித்தாங்களே ஈஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சு, அந்த பங்களாதேஷ் போரில் சீனா அமெரிக்காவின் ஒத்துழைப்போடு அந்த பாகிஸ்தான் வந்து போரிடுது. அந்த பாகிஸ்தானை வந்து தோற்கடித்ததுக்கப்புறம்தான் இந்தியாவின் சுய கௌரவம் வந்து நிலைநிறுத்தப்பட்டது. நேருவை பொறுத்த வரைக்கும் அந்த அணு ஆயுதம்லாம் கூடாது, ரொம்ப சமாதானமாக இருக்கணும், நம்ம வந்து சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இதில் தாட்டில் தான் வந்து இருப்பார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து பாண்டுங் பேரறிக்கை அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருக்கும் இந்த லெசனில். ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து 10 அம்சம் வந்து அதில் இருக்கும். ஸோ அதோட இந்த லெசன் வந்து முடியுது ஓகேங்களா. ஸோ இந்த லெசனில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பில், அதாவது பிரிட்டிஷ் டக்குன்னு விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து அது என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி வந்து அரசமைப்பு உருவாக்கம் நடந்துச்சு, அதுக்கு அடுத்தது எப்படி வந்து மாநிலங்களாக மறுசீரமைப்பு நடந்தது, அதுக்கு அடுத்தது வந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறமும் வந்து வெளிநாடு, அதாவது சீனா நம்மளோட வந்து சண்டை போட்டது, அதுக்கப்புறம் நம்ம வந்து பாகிஸ்தான் அடித்து ஜெயித்தது. ஸோ அது ஆக்சுவலாக அந்த பங்களாதேஷ் ஓகேங்களா. ஸோ அதை அடித்து ஜெயித்தது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா பாயிண்ட்டுமே நம்ம கவர் பண்ணி சொல்லியிருக்க முடியுமோ ஈஸியான மெத்தடில் ஸ்டோரியாக மேப்பை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்லாருமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அது 10 அம்ச கோட்பாடுகள் பாண்டுங் பேரறிக்கை அதையும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.